ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, எங்கள் ஊர் திருவிழா தான். ஸோ இது வந்து காலையில் 1 மணிங்க. ஸோ நாங்கள் நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. ஏன்னா 2 மணிலேருந்தே குண்டம் எறிய ஆரம்பிச்சது. விடியறப்போ வானம் ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ நாங்கள் குளிச்சுட்டு நைட் ட்ரெஸ்ஸில் தான் ஃபஸ்ட்டு கிளம்புனோம். போயிட்டு கோயிலில் பார்த்தா இந்த மாதிரி வேஷம் போட்டிருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கையில் கத்தி வச்சுட்டு சுற்றிட்டே இருப்பாங்க. ரொம்ப கோவமாக உக்கிரமாக இருப்பாங்க. அப்போ அவங்க கோவப்படுறப்ப தேங்காய் உடைச்சு அவங்கள வந்து சமாதானப்படுத்துவாங்க. ஓகேங்களா? இப்படி தான் வந்து ஸ்டார்டிங் வந்து ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா தீ மிதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. தீ மிதிச்சிட்டதுக்கப்புறமா நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இன்றைக்கி நிறைய ஸ்வீட் செய்ய ஆரம்பித்தோம். ஃபர்ஸ்ட்டு ஸ்வீட்டாக என்ன பண்ணியிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா, குலோப் ஜாமுன் தான். ஆக்சுவலாக குலோப் ஜாமுன் மிக்ஸ் வாங்காமல் நானே பண்ணியிருந்தேன். பால் பவுடர், மைதா, பேக்கிங் பவுடர் அதெல்லாமே போட்டு நானே வந்து குலோப் ஜாமுன் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட்டு போட்டது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருந்தது. பட் ஆனால் செகண்ட் அட்டெம்ப்டில் போட்டது வந்து செகண்ட் அடசலில் போட்டது ரொம்பவே சூப்பராக இருந்தது. செகண்டாக நான் செஞ்ச டிஷ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரசகுல்லா. அடுத்து தேர்டாக நான் செஞ்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரசமில்லை. ஆக்சுவலாக நான் இதுக்கு முன்னாடி ஒரு 4 டைம் ரசமில்லை செஞ்சேன். 4 டைமுமே வந்து ரொம்ப ஹார்டாக வந்திருந்தது. இந்த டைம் நான் ரசமில்லாயும் சரி ரசகுல்லாவும் சரி ரொம்பவே சாஃப்டாக வந்திருந்தது. அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது, ஓகே நான் வந்து கம்மி குவான்டிட்டியில் பண்ணேன்னா என்னோடது வந்து அந்த ஹார்ட்னஸ்ஸாக இருக்குது. பட் ஆனால் நான் அதிக குவான்டிட்டியில் பண்ணேன்னா எனக்கு வந்து ரொம்பவே சாஃப்டாக வருது அப்படிங்கிறது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது. ஸோ இதுக்கப்புறமா நான் முடிவு பண்ணிட்டேன், ஓகே நிறையவே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸாக ரசகுல்லா செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ரசமலாயும் செஞ்சு முடிச்சுட்டு இந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் லஞ்சுமே நாங்கள் முடிச்சிட்டோம். ஆஃப்டர்நூனுக்கு வந்து வெஜ்ஜு தான், சாட்டர்டே அப்படிங்கிறதுனால. அதே போல் யூஸ்வலாகவே ஆடி 18 அப்படின்னா நான்வெஜ் தான் எடுப்போம். ஆனால் இன்றைக்கி சனிக்கிழமையில் வந்துடுச்சு, அதனால நான்வெஜ் எடுக்க முடியல. ஈவினிங் எல்லாருமே பக்காவாக ரெடி ஆகிட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம். ஹாப்பியாக எல்லாருமே வந்து நான் வீடியோவில் கவர் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால சிரிச்சிட்டு ஜாலியாக இருந்தாங்க. ஆக்சுவலாக ஃபேமிலியாக எல்லாருமே ஒன்றா சேர்றோம் அப்படின்னாலே அந்த அந்த வைபும் சரி அந்த எக்ஸ்பீரியன்ஸும் சரி ரொம்ப 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 நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது எனக்கு ஒவ்வொரு பண்டிகை வரப்போவும் தான் தெரியும். அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே முடிச்சுட்டு தேர் இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் ஊர் தேர் எப்படி இழுப்பாங்கன்னா, கோயிலில் சுற்றி வர்றது மட்டும் இல்லாமல் ஊரையே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்ரு போல் வந்து சுற்றி வருவாங்க. அதுக்கப்புறமா நிறைய கடை போட்டிருந்தாங்க. அங்கே போயிட்டு நாங்கள் பொம்மையெல்லாம் வாங்கிட்டு இந்த குட்டி ராட்டினம் போட்டிருந்தாங்க. இந்த குட்டி திருவிழாவில் தான் இந்த ராட்டினத்தெல்லாம் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பேரிக்கா போட்டிருந்தாங்க. அப்புறமா சோளக்கதிர் போட்டிருந்தாங்க. யாரெல்லாம் சோளக்கதிர்ன்னு சொல்வீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதெல்லாமே வாங்கி முடித்ததும் எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் கோயில் இருக்கிறதுனால கோயில் சுற்றி வரதை கிட்டேயே எங்களால் பார்க்க முடிஞ்சது. ஸோ தேர் இழுக்கிறதெல்லாம் பார்த்து முடித்ததுக்கப்புறமா பாப்பா தம்பி எல்லாமே நிறைய விளையாட்டு பொருள் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் விளையாடி முடிச்சுட்டு வாங்கிட்டு வந்த வாட்டர் கன்னில் வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் சோளக்கதிரை வாங்கிட்டு வந்தது எல்லாருமே ஒவ்வொருத்தங்களாக லைனாக சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஒரு மாதிரி கம்ப்ளீட்டான ஃபீல் இருந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் லைட்டு வச்ச மாதிரி ஒரு பொம்மை வாங்கியிருந்தோங்க. அந்த பொம்மையை நான் விட்டு விளையாண்டுட்டு இருந்தேன். இதெல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து கேரம் போர்டு விளையாட ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா கேரம் போர்டு விளையாடி முடித்ததுக்கப்புறமா கார்ட்ஸ் விளாண்டோம். கார்ட்ஸ் விளையாடி முடித்ததுக்கப்புறமா வந்து ராஜா ராணி விளையாண்டோம். எது விளையாண்டாலுமே வீட்டில் இருக்க எல்லாருமே ஹாலில் உட்காந்துருவாங்கங்க. ஏன்னா எப்போவுமே வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறமா தான் இந்த விளையாட்ட ஆரம்பிப்போமா. வீட்டில் எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு விளையாடி முடிச்சுட்டு என்ன சொல்கிறது, ஒவ்வொருத்தங்க கிண்டல் பண்ணிவிட்டு அதில் ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சுட்டு கிட்ஸ் விளையாடக்கூடிய ராஜா ராணி அந்த மாதிரி எல்லாமே விளையாடிட்டு கம்ப்ளீட்டாக போச்சு. அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சேலஞ்ச் வீடியோ எடுத்திருந்தேன். சேலஞ்ச் வீடியோ முடிச்சுட்டு நிறைய வாட்டர் பலூன்ஸ் பெண்டிங் இருந்ததுனால ஆளாளுக்கு கையில் வாட்டர் பலூன் எடுத்துகிட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லார் மேலேயும். ரொம்ப ஹாப்பியாக போச்சு இந்த ஃபெஸ்டிவல். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நான் வந்து உங்களை சேலஞ்ச் வீடியோவில் பார்க்குறேன். ஏன்னா அதுதான் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது வரைக்கும் டாட்டா, பை பை.